Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 2023 அப்டேட் படி எம்ப்ளாய்மென்ட்டை யாரெல்லாம் வந்து ரினியூவல் பண்ணிருக்காங்க அப்படினா அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2022 நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. இந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து இருக்கும், சீனியர் டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 39 டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரெனுவல் எல்லாருமே கரெக்டாக பக்கவாக நீங்கள் 10th கிளாஸ் அதாவது 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி அந்த டேட்லேருந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஸ்டில் நான் 2023 ஜனவரி மாதம் வரைக்கும் யாரெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ரினியூவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து வேலை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ரினியூவல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து வேலை வந்து கொடுத்துட மாட்டாங்க. குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்க முடியும். சீனியாரிட்டி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் மார்க்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏஜ் படித்தவங்க வந்து பண்ணிக்கலாம், என்னென்ன படிப்பு படித்தவங்க பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த லிஸ்ட் விட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நபர்கள் வந்து ப்ரியாரிட்டியில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இந்த இடத்துல தமிழ் வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதாவது நவம்பர் 30ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு பதிவிற்கான விவரங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆண்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 31 லட்சம் பேர் நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அன்எம்ப்ளாய்டு கேட்டகரி எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அதே மாதிரி லேடிஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து 36 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க, ரினியூவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மூன்றாம் பாலின டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 270 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரினியூவல் பண்ணிட்டு வராங்க. டோட்டலாக இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 67 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பெற ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க, ப்ராப்பராக ரினியூவல் பண்ணிட்டு வராங்க. அதில் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. 19லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 31 வயசுலேருந்து 45 வயசு இருக்கக்கூடிய அரசு பணி வேண்டி காத்திருக்க வேண்டிய வெளிநாட்டு நபர்கள் அதாவது ஃபாரின்ல என்ஆர்ஐபி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பேர் வந்து இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு கணக்கெடுப்பில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 46 வயசுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய முதியவர்களுடைய பதிவுதாரர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவே 2 லட்சம் பேர் இருக்காங்க. சரிங்களா, அப்போ மேலே இருக்கக்கூடிய இங்கிலீஷ்லாம் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இங்கே கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எண்ணிக்கையே வந்து அதிகமாக இருக்குது. 60 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் வந்து இருக்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 67 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ராப்பராக பதிவு பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அப்படி கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு படி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியின் பதிவு எண்ணிக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10ஆம் வகுப்பு படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க, 10ஆம் வகுப்புக்கு மேலே படித்தவங்க எவ்வளோ இருக்காங்க, பட்டய படிப்பு படித்தவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, இது டிப்ளமோ படித்தவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பிடிஎஃப்ல. நீங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக உட்காந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும். வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் தூக்கி போட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லலை. தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்களாக மேனுவலாக போயிட்டு பாருங்கள். சரிங்களா, இப்போது எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன் சொல்லி ஒரு கிரீன் கலர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. எப்படி ரினியூவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லேப்ஸான எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுப்பாங்க. அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஒரு முகாம் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அந்த டேட்டு படி நீங்கள் வந்து போயிட்டு இந்த மாதிரி லேப்ஸான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போனீங்கனாலே ரினியூவல் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரேண்டமாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, சீனியாரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும், ஷோ ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் அண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட்டு. அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெளிவாக எல்லா பெரிய வேகன்சிஸ் வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா நம்பருமே நினைக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து
மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரினியூல் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு டேரெக்டாக வீட்டுக்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாருமே கிடையாது, அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் கிடையாது, அது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு படித்தவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேலையை வந்து டக்குன்னு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, இந்த ஊரக வளர்ச்சித்துறை, இந்த ஒரு இதில் கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய எந்த வேகன்சி வருதோ யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ராப்பராக ரினியூல் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த வேலையை வந்து கொடுத்துருவாங்க. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளுமே வேலை அன்எம்ப்ளாய்டு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஊர்லேயே வந்து ஒரு ஊரக வளர்ச்சித்துறையாக இருக்கட்டும், இல்லை சத்துணவு துறையாக இருக்கட்டும், இல்லை அங்கன்வாடியில் வந்து ஒரு வேலை வருது அப்படின்னா அது அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு வேலை வாய்ப்பு பதிவின் விவரம் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டு காலனே கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்மில். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு முன்னுரிமை வேணும், அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ சத்துணவு துறைக்கெல்லாமே நிறைய பேர் வந்து வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் முன்னுரிமை உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி வேணும், எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வேலைவாய்ப்பு பதிவின் விவரம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல இப்போ ரினுவல் செய்யப்பட்ட ஆண்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல கேட்டுப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து முன்னுரிமைக்கு வந்து கொடுப்பாங்க. பரவாயில்ல, இவங்க வந்து நல்லா வந்து ரினியூல் பண்ணிட்டு வராங்க, இவங்களுக்கு வேலையை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டாக ப்ராப்பராக ரினியூல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரினியூல் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம வந்து இதில் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நேம் ஆஃப் த போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த போஸ்டிங் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், எஸ்எஸ்எல்சி பாஸ் ஃபெயிலு இல்லை 8th பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு வயசு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட், அதாவது கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சிஓ, எம்பிசி, பிசிஎம், பிசிஓ, ஜிடி ஜென்ரல், இவங்க வயசு கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்ஸ் வைஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ இயர்ஸ் வைஸும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டுடைய சீனியாரிட்டி லிஸ்ட்டும் கட் ஆஃப் மார்க்ஸும் டேட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கே போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்க்குறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வித்தின் 5 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ரிப்ளை வரும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வெர்ஷனை இதை பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து ரினியூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து லிங்க் பண்ணிக்க அது கிளிக் பண்ணிக்கிற முடியும். இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணணும், இல்லை ரினியூல் பண்ணணும், இல்லை புது யூஸரை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸிட்டிங் யூஸராக இருக்கிறீங்க, உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டிங் யூஸர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கிற முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் தான் ஒர்க் ஆகுது. மேபி நீங்கள் உங்களை இந்த வீடியோ பார்க்குறவங்க க்ரோம் ப்ரௌசர் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அது வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபயர் பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களே வந்து அவங்க வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, திஸ் சைட்டு பெஸ்ட் வியூடு பை ஃபயர் பாக்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர், அஃபிஷியலாக டிஃபால்ட்டாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லி லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லாம் இருக்கும். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சோம். சரிங்களா, செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.